ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் தேசிய கட்டமைப்பின் சவால்கள் 7th லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஓகே, பார்ட் 1 வீடியோ. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்திய வரலாறு குறித்து 1817ஆம் ஆண்டு 3 தொகுதிகள் கொண்ட ஒரு நூலினை எழுதி வெளியிட்டவர் ஜேம்ஸ் மில். எப்பொழுது? 1817 3 தொகுதிகள் கொண்ட ஒரு நூலினை எழுதி வெளியிட்டவர். எது குறித்து? பிரிட்டிஷ் இந்திய வரலாறு குறித்து. பிரிட்டிஷ் இந்திய வரலாறு குறித்து 3 தொகுதிகள் கொண்ட ஒரு நூலினை வெளியிட்டவர் ஜேம்ஸ் மில். எந்த ஆண்டு? 1817. ஓகே, 17 18 அப்படின்னு வச்சுங்க. 17 18 ரிவர்ஸில் வச்சுங்க. யார் எழுதி வெளியிட்டா? ஜேம்ஸ் மில். செகண்ட் கொஸ்டின், சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவின் சுதேச அரசுகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருந்தது? பார்த்தீங்கன்னா 565 சுதேச அரசுகள். 565 சுதேச அரசுகள். எதற்கு முன்பு? சுதந்திரத்திற்கு முன்னால் இந்த 565 அரசுகளை சேர்த்து தான் இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கத்தின் போது கடைபிடிக்கப்பட்டது. எந்த ஐரோப்பியர்களின் காலத்தில் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கத்தின் போது கடைபிடிக்கப்பட்டது. யாராவது ஆதிக்கத்தின் போதுன்னா ஆங்கிலேயர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், கிபி 200 மத்திய ஆசிய பகுதியில் இருந்து இந்திய துணைக்கண்டத்திற்கு புலம்பெயர்ந்து வந்த யாரால் சுதேசி அரசுகள் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்களால் தான் சுதேசி அரசுகள். சுதேச அரசுகள் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்களால் தான் இந்த சுதேச அரசுகள் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், உள்ளூர் அரச வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர், திருவிதாங்கூர், புதுக்கோட்டை. உள்ளூர் அரச வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகள் மைசூர், திருவிதாங்கூர், புதுக்கோட்டை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவில் இங்கிலாந்து நிறுவனங்கள் சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை அறிமுகம் செய்வதன் மூலம் பிரித்தானிய ஆட்சியால் இந்தியாவை நாகரிகப்படுத்த முடியும் என உணர்ந்தவர் ஜேம்ஸ் மில். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், முக்கியமான கூற்றுகள். பல சிறிய அரசுகளை இணைத்து பேரரசுகளாக மாற்றும் முயற்சியானது 6ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியது. எப்பொழுது? 6th century. 6th centuryலேயே தொடங்கியது. பல சிறிய அரசுகளை இணைத்து பேரரசுகளாக மாற்றும் முயற்சியானது. மகத பேரரசு காலத்தில் பிம்பிசாரர் மற்றும் அஜய் சத்ரு ஆகியோரால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த முயற்சி மகத பேரரசு பிம்பிசாரர் மற்றும் அஜய் சத்ரு ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஆகியோரால் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் குண்டு மரியாதை வழங்கப்பட்ட தேசிய அரசின் எண்ணிக்கை சுமார் எத்தனையாக இருந்ததுன்னா 117 முதல் 120 வரை. 117 முதல் 120 வரை இருந்தது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், மிக அதிக மரியாதைக்குரிய சுதேச அரசுகளுக்கு
எத்தனை குண்டுகள் வழங்கப்பட்டதுன்னா 21 குண்டுகள். எத்தனை குண்டுகள்? 21 குண்டுகள் அதிக மரியாதை. அதிக மரியாதைங்கிறது 21 குண்டுகள். மிக குறைந்த மரியாதைக்குரிய சுதேசி அரசுகளுக்கு எத்தனை குண்டுகள் வழங்கப்பட்டதுன்னா 9. 9 குண்டுகள்ங்கிறது மிக குறைந்த மரியாதை. மிக குறைந்த மரியாதை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிட்டிஷ் பிரதமர் பொது சபையில் மார்ச் 15 அன்று எந்த நாட்டில் உரையாற்றும் போது, அதாவது எந்த ஆண்டில் உரையாற்றும் போது இந்தியாவின் விடுதலையை அங்கீகரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. 1946 மார்ச் 15 அன்று உரையாற்றும் போது இந்தியாவின் விடுதலையை அங்கீகரித்தார். யாரு? பிரிட்டிஷ் பிரதமர். 565. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். 565 சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியை மேற்கொண்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 565 சுதேச அரசுகளை ஒருங்கிணைத்தவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த 565 சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியை மேற்கொண்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலை என்னவென்று அழைப்பார்கள்? இரும்பு மனிதர் என்று அழைப்பார்கள். இரும்பு மனிதர். இரும்பு மனிதர் என்று அழைப்பார்கள். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்னவென்று அழைக்கப்படுகிறார்? இரும்பு மனிதர். இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் என்று ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்தார் வல்லபாய் பட்டேலின் செயலாளராக பொறுப்பேற்றவர் விபி மேனன். சர்தார் வல்லபாய் பட்டேலின் செயலாளராக பொறுப்பேற்றவர் யாருன்னா விபி மேனன். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். தனித்து இருக்க விரும்பிய சுதேச அரசுகள் பார்த்தீங்கன்னா ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். இது மூன்றும் தான் அந்த சுதேச அரசுகளை இணைக்கும் பொழுது தனித்திருக்க விரும்பிய சுதேச அரசுகள் ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஜூனாகத்தை பாகிஸ்தானோடு ஆகஸ்ட் 15, 1947 இணைத்தவர் திவான் பூட்டோ. 1947 ஆகஸ்ட் 15 இது நம்ம விடுதலை அடைந்த ஆண்டு. அப்பொழுது ஜூனாகத்தை ஜூனாகத்தை பாகிஸ்தானோடு பாகிஸ்தானோடு இணைத்தவர் யாருன்னா திவான் பூட்டோ. திவான் பூட்டோ தான் இணைக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். முக்கியமான கூற்றுகள். டொமினியன் என்றால் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்பில் தன்னாட்சி அரசாக விளங்கும் நிலையை குறிப்பதாகும். காசிம் ரஸ்வி என்னும் மதவாத தலைவரின் செல்வாக்கு ஹைதராபாத் நிஜாம் அடிமைப்பட்டிருந்தார். இந்தியகத் ஆல் முசுல்மான் என்னும் அமைப்பின் தலைவராக ரிஸ்வி இருந்தார். ரசாக்கர். மறுபடியும் வாசிக்கிற முக்கியமான கூற்றுகள். டொமினியன் என்றால் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்பில் தன்னாட்சி அரசாக விளங்கும் நிலையை குறிப்பதாகும். காசிம் ரஸ்வி என்னும் மதவாத தலைவரின் செல்வாக்குக்கு ஹைதராபாத் நிஜாம் அடிமைப்பட்டிருந்தார்.
இந்தியத் ஆல் முசுல்மான் என்னும் அமைப்பின் தலைவராக ரிஸ்வி இருந்தார். ரசாக்கர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஹரி சிங் இந்தியாவுடன் உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 அக்டோபர் 26. 1954 அக்டோபர் 26. அப்பொழுது யாரு? ஹரி சிங். ஹரி சிங் இந்தியாவோடு இந்தியா டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது இந்த ஹரி சிங் யாருன்னா இந்தியாவை இணைப்பதற்கு முன்பு, அதாவது தனியாக இருக்க விரும்பிய அரசுகள் நம்ம பார்த்தோம்ல முன்னாடி, ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத், இந்த தனியாக இருக்க விரும்பிய அரசுல இந்த காஷ்மீரும் ஒன்று. இந்த அப்பொழுது இந்த காஷ்மீர் ஆண்டவர் தான் இந்த ராஜா ஹரிசிங். இந்த ராஜா ஹரிசிங் கோர் தான் இந்த காஷ்மீரை அப்பொழுது இந்தியாவை இந்த 565 அரசுகளாக இருக்கும் பொழுது அதில் ஒரு அரசு தான் இந்த காஷ்மீர். இவங்க தனியாக இருக்க விரும்பிய அரசுகள் ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். அந்த காஷ்மீர் தான் என்ன பண்ணுறாங்க, 370 ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க, சிறப்பு அந்தஸ்து. இப்பொழுது 370 தூக்கிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து உள்ள விதி இந்த 370 தான். இந்த விதிப்படி ஹரிசிங்க்கு அந்த 565 அரசு சேர்த்தாங்க பாருங்க. அப்பொழுது இந்த உடன்படிக்கைப்படி இந்தியா கூட கூட்டமைப்பு வச்சு இந்தியா உருவாகியிருக்கும். அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஆர்டிக்கல் 1 to 4 எதை பற்றி சொல்லுது? 1 to 4 எதை பற்றி சொல்லுது? 1 to 4 எதை பற்றி சொல்லுதுன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் நேம்ஸ். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். 1லேருந்து 4 உள்ள விதி 1 என்ன சொல்லுது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். ஓகே, மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லி இந்த விதி. அப்போ இந்த ஒன்றிணைக்கப்பட்ட பொழுது தனித்திருக்க விரும்பிய அரசு ஜூனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். அப்போ காஷ்மீர் ஹரிசிங் கோர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார். இவருக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாங்க. அந்த உடன்படிக்கையில் சம்பந்தப்பட்ட விதி தான் இந்த 370 சிறப்பு அந்தஸ்து. ஓகே, இந்த 370 விதிப்படி சிறப்பு அந்தஸ்து கொடுத்து இந்தியாவோட கூட்டமைப்பில் இணைத்தார்கள். புரியுதா? அதனால தான் இந்த 370 சிறப்பு அந்தஸ்து பெற்ற விதியாக இருந்தது. இந்த 370 அப்படிங்கிற இந்த விதி பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஆனால் தற்பொழுது இந்த 370 விதியை தூக்கிட்டாங்க, சிறப்பு அந்தஸ்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின். ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1948. ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1948. ஓகே, இப்போ இந்த 48 பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த 1948 என்ன சொல்றாங்க? ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு. ஒன்று ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1. நெக்ஸ்ட் 1948னா வேற என்ன ஞாபகம் வருது? 1948ல் காந்தி இறப்பு. ஓகே, நெக்ஸ்ட் 1948 எப்போ? ஜனவரி 30
காந்தி இறப்பார். நெக்ஸ்ட்டு 1948 வேற என்ன ஞாபகம் வருது? 1948 ஜேவிபி குழு, மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்காக ஜேவிபி குழு அமைக்கப்பட்டிருக்கும் 1948 தான். ஜேவிபினானது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, அவங்க 3 பேரும் வச்சு ஒரு குழு ஆரம்பிச்சிருப்பாங்க மொழிவாரி மாநிலத்திற்காக. இதற்காக மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இயர் எடுத்துக்கிட்டால் அந்த இயரில் என்னென்ன நடந்ததுன்னு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நீங்கள் சேர்த்து படிச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இயர் வரும்போது அது கூட ரிலேட்டிவாக உள்ள அதர் கண்டென்ட்டையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, நோட்ஸ் எடுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 19th கொஸ்டின். ஜோத்பூர் அரசு முதலில் இந்தியாவுடன் இணைவதாக இருந்தது. யாருடைய அரசு பொறுப்பேற்றதும் பாகிஸ்தானுடன் இணைய முடிவு செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்வந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதும் இந்தியாவுடன் இணைய முடிவு செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 20th கொஸ்டின். நில உரிமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிளர்ச்சி செய்தனர். இதன் விளைவாக வினோபா பாவே ஆரம்பித்த பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில். எங்க? தெலுங்கானாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிளர்ச்சி செய்தனர். இதன் விளைவாக வினோபா பாவே ஆரம்பித்த பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்டது. எங்க? தெலுங்கானா. இந்த பூமிதான இயக்கம் வினோபா பாவே பூமிதான இயக்கம் வினோபா பாவே. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில். நோட் பண்ணிக்கோங்க. எப்படி கொஸ்டின் வைப்பாங்க? பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்தவர் வினோபா பாவே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 21st. மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு பணிகள் எந்த ஆண்டில் தொடங்கின அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927. 1927. இப்போ 1927 உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா? கொஞ்ச நேரம் அப்படியே நடத்தும் போதே கொஞ்ச நேரம் மைண்டில் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் அப்படியே மைண்டில் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டு தான். இப்போ 1927 என்ன பார்த்தவங்க? மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு பணிகள் எந்த ஆண்டில் தொடங்கின? 1927. ஓகே, என்னது? ஒன்று என்னது? மறுசீரமைப்பு. எது? மாநிலங்கள். ஓகே, மாநிலங்கள் மறுசீரமைப்பு. இப்போ 1927 எடுத்துட்டா உங்களுக்கு வேற என்ன ஞாபகம் வருது? 1927 சென்னை ஐஎன்சி மாநாடு அன்சாரி தலைமை. 1927 சென்னை ஐஎன்சி மாநாடு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாடு, அன்சாரி தலைமை. நெக்ஸ்ட் 1927 ஞாபகம் வருது? 1927 அம்பேத்கர் ஐயா மகத் குல போராட்டம். என்னது? ஒன்று, மாநிலங்களின் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கியது. சென்னை அன்சாரி தலைமை ஐஎன்சி மாநாடு, சென்னை ஐஎன்சி மாநாடு, அன்சாரி தலைமை, அம்பேத்கர் ஐயா மகத்குல போராட்டம். ஓகே, இந்த 3 நிகழ்வு நடந்து இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு.
ஓகே, இப்போதைக்கு பார்த்துங்க. மாநிலங்கள் மறுசீரமைப்பு, சென்னை ஏஎன்சி மாநாடு, அன்சாரி தலைமை, அம்பேத்கர் ஐயா, மகத்குல போராட்டம். ஓகே, நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின். ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் நடந்த ஆண்டு 1895. 1895ல் பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் எழுந்த ஆண்டு. ஒடிசா மாநிலத்திலிருந்து, எங்கிருந்து? ஒடிசாவிலிருந்து பீகார். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த 1895 உங்களுக்கு வேற ஞாபகம் வருதா? 1895ல் சங்கரலிங்கனார் படிச்சிருப்பீங்கல்ல, அவர் பிறந்த ஆண்டு 1895. அதாவது சங்கரலிங்கனார் யாரு? சென்னையை தலைநகராக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து போராடிய ஒரு தலைவர். 76 நாட்கள், இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. 76 நாட்கள் இருந்த உண்ணாவிரதம் இருந்து சென்னை தலைநகராக்க வேண்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் யார் என்று ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனாரை பற்றி குரூப் 1 மெயின்ஸில் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, சங்கரலிங்கனாருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். சங்கரலிங்கனாரை பற்றி எங்கேயும் படிச்சிங்கன்னா அப்படியே நோட்ஸ் எடுத்து ஃபுல்லாக மெமரி பண்ணிவிடுங்க. நியூஸ் பேப்பரில் எங்கேயும் படித்தாலும், இல்லை அதர் மெட்டீரியல் எங்கேயும் படித்தாலும் பார்த்தாலும் உடனே நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 23rd. விடுதலைக்கு முன்பு எந்த ஆண்டு மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் அமைக்கப்பட்டது? 1936. 1936 என்னது? ஒடிசா மாநிலம் அமைக்கப்பட்டது எதுல? மொழிவாரி மாநிலமாக. விடுதலைக்கு முன்பு. எப்பொழுது? விடுதலைக்கு முன்பு 1936. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, 1936 ஒடிசா. இப்போ 1936 வேற என்ன நடந்தது? 1936 ஒன்று ஒடிசா மொழிவாரி மாநிலமாக அமைக்கப்பட்ட, மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒடிசா 1. இப்போ இன்னும் 1936 வேற என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ 1936 வேற நடந்துச்சு? சாதி ஒழிப்பு என்ற நூலை, அதாவது சாதி ஒழிப்பு நூல்ங்கிறது யாருடையது? அம்பேத்கர் ஐயாவோடது. அம்பேத்கர் ஐயாவோடது. இந்த சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் பெரியார் மொழிபெயர்ப்பு. பெரியார் மொழிபெயர்ப்பு 1936 சாதி ஒழிப்பு என்ற நூலை யாருடையது? அம்பேத்கர் ஐயாவோடது. இந்த சாதி ஒழிப்பு என்ற நூல், இந்த சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் யார்? பெரியார் மொழிபெயர்த்தார் 1936. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 24th. மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒடிசா. இதே கொஸ்டினை ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி கேட்டிருக்காங்க, அதுதான் சொன்ன முன்னாடியே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். மாநில மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்திய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 நவம்பர் 1. 1956 நவம்பர் 1 மாநில மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்திய ஆண்டு. ஓகே, இப்போ 1956 ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? 1956
ஆந்திர மாநிலம். ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலம். மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம். முதல் மொழி முதல் மொழி அடிப்படையில் அமைக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா. அதாவது இந்த முதல் மொழி அடிப்படையில் அப்படிங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் விடுதலை அடைவதற்கு பிறகு முதல் மொழி அடிப்படையில் அமைந்த மாநிலம் ஆந்திரா. ஓகே. 1956 வேற என்ன ஞாபகம் வருது? 1956 அம்பேத்கர் ஐயாவின் மறைவு. அம்பேத்கர் ஐயாவின் மறைவு 1956. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1948 அமைக்கப்பட்ட ஜேவிபி குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஓகே. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின். சுதந்திர இந்தியாவில் முதல் மொழிவாரி மாநிலமாக அமைக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். இப்போதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை போராட்டம் மேற்கொண்டார். போராட்டத்தின் எத்தனையாவது நாள் உயிர் நீத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65வது நாள். 65வது நாள் உயிர் நீத்தார். யாரு? பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் ஒரு தென்னக காந்தியவாதி. பொட்டி ஸ்ரீராமுங்கிறது தென்னக காந்தியவாதி. நெக்ஸ்ட் 29th கொஸ்டின். தனி மாநில கோரிக்கைகளை பரிசீலிக்க யார் தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசார் அலி தலைமையில் 1953 அக்டோபர் 22. 1953 அக்டோபர் 22 அறிக்கை அளிக்கிறாங்க. அதாவது பசார் அலி அறிக்கை. ஓகே. தனி மாநில கோரிக்கைகளை பரிசீலித்த யார் தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னா பசார் அலி தலைமையில் 1953 அக்டோபர் 22 பசார் அலி ஆணையம் அறிக்கை அளிக்கிறது. நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். இறுதியாக பசார் அலி ஆணையம் எத்தனை மாநிலங்கள் மற்றும் எத்தனை ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 states 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் எத்தனை? 3. மாநிலங்கள் எத்தனை? 16. நெக்ஸ்ட் 31st கொஸ்டின். மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து எஸ்கே தார் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. எஸ்கே தார் தலைமையில் 1948. எஸ்கே தார் தலைமையில் ஆணையம். மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து யார் தலைமையில்? எஸ்கே தார் தலைமையில் 1948. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆதரிக்கவில்லை. இது என்ன பண்ணல? இந்த எஸ்கே தார் ஆணையம்
மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆதரிக்கவில்லை. நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின். ஓகே, 32nd கொஸ்டின். மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படி பார்த்தீங்கன்னா 1956. 1956. 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள். 1956 காலகட்டத்தில் 1956 அப்போது 14 ஸ்டேட்டு, 14 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரி. 6 யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட் 33rd சிக்கிம் மாநில சட்டம் 1975. சிக்கிம் மாநில சட்டம், சிக்கிம் மாநில சட்டம் 1975. சிக்கிம் மாநில சட்டம் 1975. கோவா மாநில சட்டம் 1987. 1987. கோவா மாநிலம் 1987. 1956ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன? 12. 12. எத்தனை மொழிகள்? 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, இதோட 7th லெசனுக்கான பார்ட் 1 வீடியோ முடிந்து விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாம் படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டு இருங்க. இந்த லாஸ்ட் 6 மந்தில், கம்மிங் 6 மந்த்துக்குள்ளே போஸ்டிங் வாங்கி ஆகணும். அதனால் கன்சிஸ்டன்சியாக படிங்க, கேப் விடாதீங்க. மறுபடியும் சொல்கிறது தான், கேப் விட்டுறாதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாலிட்டி முடிஞ்ச பிறகு இப்போ 12th பாலிட்டி போயிட்டுருக்கு. 12th பாலிட்டி புக் வைஸ் தான் போயிட்டுருக்கு. சிலபஸ் வைஸ் போல் இது புக் வைஸ் தான் போயிட்டுருக்கு. சிலபஸ் வைஸ் நெக்ஸ்ட் வரும். 12th முடிஞ்சோன்னா 11th பாலிட்டி, அப்புறம் நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு எக்கனாமி, நெக்ஸ்ட்டு யூனிட் 6. அது ஆல்ரெடி யூனிட் 8 இருந்துச்சு, அது யூனிட் 8ஆக இருந்துச்சு. யூனிட் 6. ஓகே, இப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். புக் வைஸ் நம்ம போயிட்டுருக்கு. இப்போ 6th to 12th இருந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. 12th to 6th வரைக்கும் போகும். இது கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல் அதிகமாக இதில் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். ஸோ மேக்ஸ் டெய்லியும் கண்டிப்பாக பார்த்துருங்க. மேக்ஸ் தான் ஸ்கோரிங் ஏரியா. மேக்ஸில் நீங்கள் 25 out of 25 எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர். எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸு கண்டிப்பாக பார்த்துருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்போதும் சொல்கிறது தான், டெய்லிக்கும் கரெக்டாக பார்த்துருங்க, மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் ஆச்சும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேர் பார்த்துடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.